டு தி ஷோ ஆஃப் பட இன்னைக்கு என்ன கையில போனோட வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே வடக்கு படத்தை நம்ம ஸ்டைல்ல வந்து பாக்குறது வந்து ஒரு ஸ்டைல். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம தமிழ் படத்தை வடக்கு மொழியில் டப் பண்ணி வச்சிருக்காங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படத்தை பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ். அது ஹிந்தில ஃப்ரெண்ட்ஸ்னு மாத்திருக்காங்க. நல்ல வேலை கில்லாடிலாம் இடையில போடல. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க கமெண்ட் 1.32. இங்க வந்து பாத்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் என்ட்ரி தளபதி விஜய். ஓ அப்ப சுறா படம் பார்த்தா என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் ஃபேன்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த என்ட்ரி வந்து வடக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ். அடுத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு 37:50 லியோ ரோலக்ஸ் விக்ரம் பேக்ரவுண்ட் பெயிண்டிங் ஆல் இன் ஒன் ஃப்ரேம். இது நம்ம தமிழ் ஆளுங்களே கண்டுபிடிக்க மாட்டாங்க, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்ப அடுத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு @நெவில் ஜாக்கோ 2/12 ஐகானிக் சீன். என்ன சீனா இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல வடக்கு கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறத விட நம்ம மலையாளி ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதாவது மலையாளத்திலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூவி இருக்குது போல. அதுல வேற நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க மலையாள மூவி ஃப்ரெண்ட்ஸ் இஸ் மோர் பெட்டர் தென் திஸ், வெரி வெரி புவர். அதுக்கப்புறம் என்னது விஜய் சார் சூர்யா சார் ஆர் வேஸ்ட், மலையாள மூவி சூப்பர், ஒன் ஹேஸ் டு see the மலையாளம் வெர்ஷன் அண்ட் ஆக்டிங் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ஓவர் ஆக்டிங். வைத்தறிச்சல். அதாவது இவங்க நினைச்சிருந்தா மலையாள படத்தை டப் பண்ணி போட்டிருக்கலாம், ஆனா அதெல்லாம் பண்ணாம தேடி வந்து டப் பண்ண படத்துல இவங்க மலையாள பசங்க கமெண்ட் பண்றாங்கன்னா எவ்வளவு வைத்தறிச்சல் இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ, எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அடுத்து ஒரு வடக்கு நண்பர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் டு பஞ்சாயே டு ஆர்த்தோ மஜா அஜாத்தா. டேய் என்னடா இது வசனமே புரியல. அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 வந்து பத்தாதா, ஃப்ரெண்ட்ஸ் 2 வந்து வேணுமா, அதுக்கு டிவிகேல இருந்து விஜய் வந்தா மட்டும்தான் முடியும். அவர் ஃப்ரெண்ட்ஸ் 2லாம் நடிக்க மாட்டாங்க. மிஸ்டர் வடக்கு நண்பரே, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சரி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு உண்டான கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வாண்டட் பாகி அப்படிங்கிற படத்துக்கு வந்து நம்ம கமெண்ட் பார்ப்போம். வாண்டட் டாகியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து ஹிந்தி போக்கிரி, அது அப்படிதான் பேர் வைப்பாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியே. சரி, அடுத்து வந்து இவங்க என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 157:37 கிரேட் விஎஃப்எக்ஸ் அண்ட் ஜிஎஃப்எக்ஸ் ஆன் தோஸ் டேஸ். அப்படி என்ன இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். எப்படி அங்க மலையாள கமெண்ட்ஸோ இங்க வந்து போக்கிரி சொன்னாவே உடனே நம்ம மகேஷ் பாபு காரு ஃபேன்ஸ்லாம் வந்துருவாங்க. அதுலயும் இதே மாதிரி தேடி வந்து போக்கிரி மீன்ஸ் மகேஷ் பாபுடா, மகேஷ் பாபு மீன்ஸ் போக்கிரிடா, நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் இட். கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. உங்களுக்கே தெரியும் விஜய் தான் பெட்டரா நினைச்சாரு, இருந்தாலும் இப்ப வரைக்கும் முட்டு கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கவே முடியல. சரி, இப்ப நம்ம வந்து அடுத்த படத்துக்கு போவோம். சிவகாசி. என்ன உன் வாயில தான் பிளாஸ்டர் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிந்தில சிவகாசி அப்படியே வச்சிருக்கலாம், பட் சிவகாசி அப்படின்னு வச்சிருக்காங்க. இது பேர் மாடுலேஷன். இதுவா? சரி, இதுல வந்த கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா @prat 90 moral of the story is always respect a woman. ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு சீன் நடச்சதுல தளபதி என்ன அடி வாங்கினாருன்னு தெரியுது. இவன் வேணும்ட்டே கமெண்ட் பண்ணிருக்கான். போய் அது என்ன சீனு மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜட்டியோட நிக்கிற, இன்னும் மேல மாறாப்பியங்கானும் ஜாக்கெட்டியங்கானும் வெறும் பிராவோட நிக்கிற. அக்குல காத்து வாங்குறது, தொப்புல தோடு போடுறது, தொடையில ஆர்ட் வரைகிறது, ஆர்ட். அடுத்து இந்த சிவகாசிக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதாவது ஐ லவ் விஜய் பையா, வெரி நைஸ் மூவி விஜய் பையா, தேங்க் யூ சோ மச், காட் பிளஸ் யூ, ஆமேன் ஃப்ரம் ஜோதி ஆனந்த். பாத்தீங்களா, என்னைக்காவது நீங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா? அவங்க பாருங்க எவ்வளவு பையா பையான்னு உசுரையே கொடுக்குறாங்க. வடக்கு ஓட்ஸ் நமக்கு தான்டா. அடுத்து நம்ம என்ன மூவி எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷாஜஹான். சோ இந்த ஷாஜஹான் மூவியோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துடலாம். 3rd கிளாஸ் மூவி, பக்வாஸ் மூவி. அடப்பாவிகளா, இந்த படமே உங்களுக்கு நல்லா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் அனிமல் மாதிரி எடுத்தாதான்டா ஓடும். என்னடி இது?
இந்த மாதிரி நல்ல மூவிஸ் பிடிக்கலையா, அதுவும் ஷாஜஹான் பிடிக்கலையா? பாத்தீங்களா வடக்கு மக்களோட டேஸ்ட. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சப்சே படா கில்லாடி. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகிய தமிழ் மகனோட ஹிந்தி டப்டு தான். அதுல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, I am உமைமா, I am Muslim and I am biggest fan of your biggest fan of your biggest fan in the world. Please answer my comment. Please விஜய் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ வந்து விஜய் சார் ஃப்ரீயா இருந்தாருன்னா அதை செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து அதே கமெண்ட் நெக்ஸ்ட் வந்துருது, ஐ லவ் யூ விஜய் பையா. ஓகேங்களா? ஸோ வந்து விஜய் சார் இதை பார்த்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். ஓ மை காட் கைஸ், சுறா படம் இருக்கு. விராஜ், ஓ மை காட். இப்ப கமெண்ட் செக்ஷனை பார்ப்போம். ஓஹோ, வடக்கு பசங்க தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களோ. ஏன்னா வடக்கு பய கலாய்க்கிறதுக்கு முன்னாடி தமிழ் பசங்க போய் முன்னுக்க கலாய்ச்சிருவாங்கன்னு இப்போ அந்த கமெண்ட் செக்ஷனை சுறாக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம லிஸ்ட்ல என்ன படம் இருக்குன்னா கீர்த்திமான். இல்லைங்க, கீர்த்திமான்னா வந்து கில்லி படம், அதுதான் அங்க வந்து அப்படி இருக்கு. அதே மாதிரி சர்ஃபரோஷ் துபாரா, ஜோ ஜீஸ் ஓஹி பத்பகி அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கு. தலைவாக்கு தலைபா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாத்தி அங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஷாஜஹானுக்கு ஹிந்தில என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் சூப்பர் ஹிட் ரொமான்டிக் மூவி, தட் இஸ் தூள் பஜா ஆர் பாரட்டி. என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க ஹிந்தி படத்துல அப்படி பேர் வச்சாதான் நான் பார்ப்போம்னு அவங்க வந்து உரிமையோட கேக்குறாங்க. ஓகே, கடைசியா நம்ம எல்லா படத்தோட கமெண்ட்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்பவுமே போடுற மாதிரி ஒரு கமெண்ட் எப்பவுமே வந்துடும். அது என்ன கமெண்ட் பாத்தீங்கன்னா, டியர் பர்சன் that's reading this, we don't know each other but I wish you all the best in life. Don't ever blame yourself, accept things, go forward, your smile is so precious and keep for happy life. Love from small YouTuber. சொல்றது சொல்லிட்டு நீ யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்றான்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை நானும் செய்யலான் இருக்கேன். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணுங்க. அடுத்த ஹீரோவோட ஹிந்தி டப்டு கமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த வடப்பட ஷோல போடுறேன். பாய்.